இவ்வளவு தூரம் வந்து இல்ல என்னமோ சொல்ற வந்தாரு என்ன ஒன்னும் சொல்லல ஏன் புலம்பிட்டு இருக்காரு என்ன வந்ததுல இருந்து மிருதாங்காரு என்னம்மா உன்னை பார்க்கல 2 நாளா என்ன ஒரு வாரமா என்னை விட்டு ஓடி இல்ல எல்லாரும் உன்னை பார்க்கலங்கமே அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அதான் பைத்தியம் பிடிச்சிருச்சா முத்தி 3 நாள் வந்து பிடிச்சிருச்சா ஏங்க எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா நீ நல்லா இருக்கியா நீங்க நல்லா இருந்தா நல்லா இருந்த மாதிரி சாப்பிட்டியா சாப்பிட்டேன் பால் பழ சாப்பிடுங்க வச்சிருங்க அப்புறம் சாப்பிடுவோம் வயசுக்கு வரவங்க உங்களுக்கு வணக்கம் நல்லா இருக்கீங்களா வீடியோக்காரங்களா உங்களுக்கு வணக்கம் ஊர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆரம்பிச்சிருமா நீனா பேசுற நீனா யாராச்சும் வணக்கம் சொன்னாங்க யாரோ சொல்றாங்க சொல்லல கடமை செய் பலனை எதிர்பார்க்க சொல்லிருக்காங்கல்ல நெஞ்ச வைக்கிட்டாமா போமா ஆரம்பிச்சிருமா தண்ணி வருவா சொக்கப்படி வச்சிருக்கேன் மாமா நீ சொக்கப்படி விலைகள மாமா சொக்கப்படி வச்சிருக்க மாமா நீ சொந்த வந்து எட்டிக்கலாமா வெக்கத்துக்கு விலைகள மாமா நீ வேண்டி என கேட்டுப்புட்ட மாமா திருச்சு சத்தியமனதுக்குள்ள ஒண்ணுமில்ல விலைகள மாமா நான் வேண்டி என கேட்டுப்புட்ட மாமா எஸ்டி போட்டு என்ன ஒரு பக்கம் இழுக்குது ஏங்க வந்தவன் வச்சுட்டு போட்டோமா போனோமான்னு இருக்கணும் ஆமாமா அப்படிதானே வந்தமா போனோமான்னு இருக்கணும் இங்கே இருந்தோம்னா சங்கடம் ஏன் ரொம்ப சோகமா சொல்றீங்க என்னது சலிப்பு உண்டாயிடும் அதான பார்த்தேன் அதனால பட்டாம்பூச்செடி என்ன கொட்டாம்பூச்செடி நீ கொட்டாம்பூச்செடி கொட்டாம்பூச்செடி நீ கொட்டாம்பூச்செடி பக்குவமா வந்து நின்று மாத முன்னாடி கனவுல கைய பிடிக்கணும் கணத்துல உப்பா கொடுக்கணும் கனவுல கையா பிடிக்கணும் கணத்துல உப்பா கொடுக்கணும் நீ கொட்டா குத்திடி நீ கொட்டா குத்திடி
பைய கூட சொன்னதில்லை நானே அதனாலே 4 பேரும் மத்தியில பொங்க மெத்தனத்தியில நானு உன் புருஷனானு ஒரு ஊரையும் பார்த்தா மனசு முழுக்குது சொல்லடி சொல்லடி ஓ பதில சொல்லடி தூத்து போடணும் பொம்மையோ லவ் பண்ண பட்டா புத்திடி நீ கொட்ட புத்திடி கொட்ட புத்திடி நீ கொட்ட புத்திடி பண்ணி உன்ன பக்கம் வந்து நிற்ற நானு 10 மணிக்கு நானு பண்ணி உன்ன பக்கம் வந்து நிற்ற நானு 10 மணிக்கு நானு அள்ளுது அரைக்குது தள்ளுது குளுக்கு விழுகாம
என்னம்மா என்ன செந்தட்டில காய போட்டியா? வேர்த்தொன்ன பச பசன்னு அரிக்குதா? இல்லங்க அரிக்க நேத்து அது மாதிரிதான். என்னாச்சு? ஒரு பூச்சி கால்ல வந்து பூந்துருச்சுங்க. கால்ல அப்ப நான் பூச்சி கடிக்கிட்டு இப்படி உதறி இருந்தேனா, நான் ஆடுறேன் நினைச்சிட்டு வாசிக்கிட்டே இருந்தாங்க. அதனால அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணி பார்க்கணும்னு பார்த்தேன். நாங்க சித்தாடி பாடிப்போம். சும்மா சொல்ல கூட நல்லா வாசிக்கிறீங்க நீங்க. நீங்கள் நல்லா ஆடுறீங்க. அப்படிங்களா? ஆமா. என் ராசா, என் ராசாத்தி. மஞ்ச தள்ளி கட்டல் அங்கே கட்டி மேல ஊட்டடி கொட்ட முட்டிடி நீ கொட்ட முட்டிடி கொட்ட முட்டடி நீ கொட்ட முட்டிடி. எரிக்கையா எரிக்கையா அரிச்சாவில்ல எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சமில்ல. அவ யாருக்கா பாப்பமா என்ன திட்ட முடியுமா? அட வந்த யாரு இல்லங்க வரப்போகுது அப்படி பூச்சாண்டி. பூச்சாண்டியா? பயப்படாத. பூச்சி வந்துச்சுங்க. ஹாய் 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 ஹவ் ஆர் யூ? ஹாய் ஹாய் ஹாய். பூச்சி ஆண்டிக்குது. ஹலோ, சீட் அடிக்க நாக்கு இருக்காதுடி. ஹலோ, என்ன கண்ண ஆபரேஷன் பண்ணி நேரடி இங்க வந்துட்டியா? பொம்பளை இருக்கு தெரியல உனக்கு? இழுத்து வச்சு அறுத்து கூட தெரிஞ்சுக்க. அப்படியே வச்சுக்க. வாமா. என்னமா? என்னங்க? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பக்கமே மட்டும் வாய்ஸ் மைக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இல்ல 3 மைக்குமே வாய்ஸ் மைக்கு சூப்பரா இருக்கு. பக்க மேல வந்து அந்த கணிப்பா கிடைக்கல, வேற ஒண்ணும் இல்ல. சவுண்ட் வருது. என்ன சொன்ன உனக்கு தெரியலையா? ஏமா இந்தமா என்ன சொல்றேன்னு அந்த ஆளுக்கு தெரியல. யாருக்குமே தெரியல. அந்த ஆளை போய் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பேசுறதே சூடுறா. அருமையான பாட்டு சொன்னருக்கா? இந்த பாட்டு இந்த பட்டாம்பூச்செடி அந்த பாட்டுக்கு பக்கத்துல தான் அந்த பாட்டு பக்கத்துல இருக்கோம், வந்து பார்த்து போலாம். மூஞ்சி முகரே பாரு. முதல்ல மரியாதை கொடுத்து பேசு. மேல கைய வச்சா பாத்தியா? என்னதான் நீ அடிக்க வந்தாலும் ஆம்பளை கட்டி பிடிக்க வந்தாலும் ஓடுற பாத்தியா? என்ன கட்டி பிடிக்க? எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கியா? நான் உன்னை கட்டி பிடிக்க வந்தாலும் ஓடுறியே. ஆமா. அது நீ என்னை கட்டி பிடிக்கவா? என்னத்துக்கு? பேசாம நிப்ப. நிப்ப. ஏன்? நல்லா ஆண் இருக்கமா. ஐயய்யா. நல்லா கவலைப்பட மாட்ட. போற ஆம்பளை மரியாதை கொடு. இல்ல பொம்பளை முதல்ல ஆறாது. பாத்தியா? அவருக்கே கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து எல்லாம் வந்து போறியா? ஓ, எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்களா? இல்ல அவரோட தங்கச்சி. ஐயோ ஐயோ. ஹலோ, சொல்லி கொடுத்து வச்சிருக்கியா? சாப்பாடு போட்டு இடிச்சு இடியப்பா போட்டுறேன். ஆண் இல்லை, பெண் இல்லை. பெண் இல்லை, ஆண் இல்லை. பெண் இல்லை, சக்தி இல்லை. சக்தி இல்லை, சிவன் இல்லை. சக்தி இல்லையே, பணியில் இல்லை. பணியில் இல்லையே, சக்தி இல்லை. நாங்கள் சொல்லுவோம்ல. யாரு? சாகு. என்னைக்கு இந்த வார்த்தையை நீ கேட்டியோ, எனக்காக என் அண்ணன் ராமசாமி தீ குளிப்பாரு. என்ன மயிருக்கு டீ தான் குடிப்பேன். படைக்கப்பட்டி ராமசாமி இவ்வளவு கோவமா? இருக்கட்டும். சரி, என்ன சரி? இவ்வளவு தூரம் பேசுறியே, உன்கிட்ட கேக்குறேன். கேளு. கட்டுல புருஷனுக்கு நீ மரியாதை கொடுக்குறியாமா? நாங்க மரியாதை கொடுக்காம யாருக்கு மரியாதை கொடுக்குறோம்? உங்களுக்கு மரியாதை கொடுக்குறியா? நீங்க எனக்கு மரியாதை கொடுக்குறீங்க. புருஷனா மதிக்கிறீங்களா? அப்புறம் வேலை செஞ்சுட்டு புருஷன் சோறு கேட்டா என்ன தெரியுமா பண்றீங்க? என்ன பண்ணோம்? சீரியலை பார்த்து உட்காந்துக்கிட்டு சோறு எப்படி? அன்னைக்கெல்லாம் என் வீட்டு பக்கத்துல ஒரு ஐயா சூப்பரான ஆளு, எப்படி விவசாயம் பாக்குறவரு, சோறு கேக்குறாரு பொண்டாட்டிட்ட. எப்படி? அந்த நேரத்துல அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணிட்டு என்ன பண்ணிச்சலம்மா?
சன் டிவில சீரியலை பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கு. சோறு கேட்ட உடனே இந்த அம்மா என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? ஆனா மரியாதையான அம்மாமா, மரியாதைன்னா அந்த அம்மாட்ட தான் கத்துக்கணும். பெண்கள்ல அதனால. ஆமாமா. எப்படி தெரியுமா மரியாதை கொடுத்தாங்க? எப்படி? இந்த இவரு கோவமா போய் கேட்டார். எப்படி? ஏய் வேலை மட்டும் சோறு போடாம என்ன பண்ணிட்டு அப்படின்னு கேட்டாருமா. ஆனா அந்த அம்மா உண்மையிலேயே நல்ல அருமையான குணம். அப்படிப்பட்ட குணத்துல ஒரு பொண்ணை இன்னவரை நான் பார்த்ததே கிடையாது. ஆமா, எனக்கெல்லாம் வர பொண்டாட்டி அப்படிதான் வரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு தன்மையான ஆளுமா. மூணாவது பொண்டாட்டி. எனக்கு என்ன பார்க்கணும் போல இருக்கு. அந்த அம்மா பார்க்கணுமா? எப்படி தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி தெரியுமா சொல்லுங்க. ஏய் சோறு போடுறி அப்படின்னு சொன்ன அடுத்த வார்த்தை பேசுனுச்சு பாரு. என்ன பேசுனுச்சு? ஐயா ரெண்டே வார்த்தை. அந்த ஆளு தெரிச்சு ஓடிட்டாரு. ஓடணும்ல. சோறு வந்துச்சு. எப்ப தெரியுமா சோறு வந்துச்சு? சீரியல்ல முதல் விளம்பரம் வந்தப்போ சோறு. அது எப்படி எப்படி சோறை புடிச்சு அப்படி சக்குன்னு புடிச்சு டக்குன்னு கேட்ச் புடிச்சு உட்காந்துட்டாரு. ரெண்டாவது விளம்பரத்துக்கு தான் குழம்பு வந்துச்சு. அதுவரை நம்ம சோத்தை எப்படி தெரியுமா பாத்துட்டு இருந்தா? எப்படி பார்த்தாரு? நான் எப்பயே பாக்குற மாதிரியே பாத்துட்டு உட்காந்துருந்தாரு. பாக்கணும்ல. வழி இல்ல, என்ன பண்றது? கட்டின வாகத்துக்கு நான் ஏமா கட்டின புருஷன் காலில் விழுந்து இன்ன வரையும் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கியா? வாங்கியிருக்கமே. ஏங்க காலையில தூங்கி எந்திரிச்சோன்னு உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணு வாங்கணும்னு. ஏங்க உங்க அம்மா மேல சத்தியம். ஏன் அம்மா மேல எதுக்கடி பண்ற? இரு நான் கேக்குறேன். அண்ணே ராமசாமி அண்ணே கல்யாணம் ஆயிடுச்சுல, உங்க மனைவி இன்ன வரையும் உங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க கிடையாது? சரி விடு அண்ணே. நீங்க என்ன உங்களோட அஞ்சாவது பொண்டாட்டி உங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க? அவர் கதை நான் சொல்றேன். இருமா சரி விடுமா. நான் இல்ல எங்க என்னை பத்தி ஆத்தாலாம் எங்க உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. ஆத்தா நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. யாராவது உங்க வீட்டுல இன்ன வரையும் கணவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஒரு ஆளு கை தட்டுங்க. ஆத்தா தட்டுங்க. அண்ணே நீங்க தானே தட்டுறீங்க. அவங்க வீட்டுல செய்யறாங்க அதனால தட்டுறாரு அவரு. எப்படி? சரி விடு, அவங்கள விடு. ஆண்கள்கிட்ட கேக்குறேன். அண்ணன் பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேக்குறேன். அண்ணே யாராவது உங்க வீட்டுல இன்ன வரைக்கும் உங்க மனைவிக்கு ஒரு முளை பூ வாங்கியிருக்கேன்னு கையை தூக்குங்கண்ணே பாப்போம். அதுக்கு அவரு அண்ணன் என்ன ரெண்டு கையை தூக்குறாரு? அப்பாட்டி எதுவும் வச்சிருக்காரா? சிங்கிளா தூக்காம சக்குன்னு தூக்கிட்டாரு அண்ணன். பத்தி இல்ல சொல்றேன்னா இந்த காலத்துல மரியாதை குடுக்குறீங்க. என்னைக்கு தெரியுமா குடுக்குறீங்க? ஆனா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மாட்டீங்க. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்னமா என்ன சொல்றேன்? ஏங்க இந்த தாளகார் இருக்காரு, அவர் பொண்டாட்டி காலைல எந்திரிச்சு என்ன பண்ணும்? கரெக்டா 5 மணிக்கு எந்திரிக்கும். எந்திரிச்சு உடனே புருஷ காலை தொட்டு கும்பிடும். கும்பிட்டு உடனே தாலி எடுத்து கும்பிடும். அது ஏன் தாலி எடுத்து பாக்குறாங்க தெரியுமா? அடவு விட வச்சு குடிச்சு விட்டாங்க. நான் அதனாலதான் இதுல இப்ப இன்னொன்னு கேக்குறேன். என்ன குடிக்கிறோம் முதல்ல கேவலப்படுத்தாதீங்க. ஏங்க சரியா குடியாகாரங்க உங்களுக்கு என்ன மரியாதை கிடக்குது? ஏன் குடிக்கிறேன்னு கேவலப்படுத்துறீங்க? ஏன் குடிக்கிறீங்க? குடிக்கிறவங்கள முதல்ல குடிகாரன்னு சொல்லாதீங்க. அப்புறம் என்ன சொல்லணும்? எங்களுக்கெல்லாம் அழகான ஒரு பெயர் இருக்கு. என்ன பேரு? மது பிரியர்கள். ஓ அப்படின்னு அழகா சொல்லி இனிமே கூப்பிடணும். குடிகாரனை வாடா அப்படின்னு சொல்லக்கூடாது. மது பிரியர் அவர்களே இங்க வாங்க. வாருங்கள். மது பிரியர் அவர்களே போங்க. போங்கள். ஏன் இப்படி மது அருந்து கொண்டு தூங்குறீங்க? தூங்குகின்றீர்கள் அப்படிதான் பேசணும். ஏன்னா சரிங்க குழந்தையும் குடிகாரனும் ஒண்ணு. எப்படி சொல்றீங்க? ரெண்டு பேருமே அம்மன குண்டியா தான் கிடப்போம். இப்ப காவல்துறை இருக்காங்களே போலீஸ்காரர், அவங்க முத கொண்டு எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படி சொல்றீங்க? ஏன் தெரியுமா சப்போர்ட் பண்றாங்க? குடிக்கிறோம் நீங்க தான் எங்களுக்கு கேவலமா பேசுறீங்க. காவல்துறை முத கொண்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. எப்படி? என்ன தெரியுமா சொல்றாங்க? என்ன? குடித்து கொண்டே வாகனத்தை ஓட்டாதீர். ஏன் சொல்றாங்க? குடிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டினதுனால விபத்து நடக்கும்னா அதெல்லாம் நீங்களா உருவாக்கி வச்சிருக்கிறது. குடிச்சுக்கிட்டே வாகனத்தை ஓட்டாதீன்னு ஏன் சொல்றாங்க? நல்லா பாரு. குடிச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டும் போது இந்த சரக்கு கீழே சிந்திரும். அதனால குடிச்சு முடிச்சிட்டு வண்டி ஓட்டுங்க. பரவாயில்ல. பாத்தியா? ஏங்க உங்கள ரோட்டை இன்னும் அகலப்படுத்திட்டு இருக்காங்க. இல்ல ஒரு பெருமை வேற. சிந்தாம குடிக்கிறாங்களா அவங்க? நான் கேக்குறேன். என்ன? அரசாங்கம் முத கொண்டு உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. அந்த இடத்துல கூட ஆம்பளை ஆளுங்க நாங்க கீழே தான் நிக்கிறோம். தெரியுதுல? கர்ப்பிணி பெண்களுக்கு 21,000 அரசாங்கம் தராங்க. குடுக்குறாங்க. 21,000 அரசாங்கம் தராங்க. குடுக்குறாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு கண்டிப்பா குடுக்குறாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு 21,000 குடுக்குற அரசாங்கம். சரி. இந்த கர்ப்பத்தை உண்டாக்குற ஆம்பளைகளுக்கு ஒரு 2,000 ரூபாய் கொடுத்தா என்ன? ஏன் குடுக்குறாங்களே? உங்களுக்கு 3,000 குடுக்குறாங்க, ஹார்லிக்ஸ் குடுக்குறாங்க, ஆப்பிள் குடுக்குறாங்க. 3,000 ரூபாய் குடுக்குறாங்க. ஆமாங்க. ஹார்லிக்ஸ், ஆப்பிள் ரத்த ஊறதுக்கு 5 கிலோ அரிசி வேறயா? மாமாலாம் வாங்கிருக்காங்க. எல்லாரும் வாங்கிருக்கீங்க. மாமா வாங்கிட்டீங்களா? நீங்க வாங்குறீங்களா? 3,000 ரூபாய் காசா? ஆமா தானே. அரசாங்கம் எங்களை கை விட்டுட்டாங்களாம் பார்த்தேன். நல்லா இருக்கணுமையா, நல்லா இருக்கணும். உனக்கு 21,000 ரூபாய் கொடுக்குறப்ப எனக்கு 3,000 ரூபாய். ஆமா. ஆப்பிள் கொடுக்குறாங்களா? ஆமா. ஆப்பிள் கொடுக்குறாங்க. அப்புறம் 5 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க? ரத்தம் ஊறதுக்கு தான்.
குடும்பம் போடி. சரி குடும்ப கட்டு வர்றவங்களுக்கு எதுக்கு ஆப்பிள் ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுக்குறது? ரத்தம் ஊறணும், சத்தா இருக்கணும். ரத்தம் ஊறி நாங்க என்ன மசரியா கொடுக்க போறாங்க? என்னங்க எப்படி சொல்றீங்க? அனுப்புறாங்க. எங்க கையால அடி வாங்கணும்ல நீங்க. இவ்வளவு தூரம் பேசுறீல, என்னைக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன? ஆண்களை விட பெண்கள் தான் இந்த நாட்டுல உயர்ந்த இருக்காங்க. காரணம் என்னன்னா, சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லை, சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை. நல்லா பேசுற, உனக்கு அசிங்கமா பேச வருமா? எனக்கு பிடிக்காது, தமிழ்ல பிடிக்காத வார்த்தை அசிங்கமான வார்த்தை தான். கை கொடுமா. பொம்பளை பிள்ளைன்னா கும்புறாங்க. ஆமா, ஏன்னா என்ன வச்சா ஆத்தா எல்லாம் உட்காந்துருக்காங்க, அக்கா தங்கச்சி எல்லாம் உட்காந்துருக்காங்க. அசிங்கமா பேசக்கூடாது. ஆமா, அசிங்கமா பேசினோம்னா நல்லா இருக்காது. உண்மையிலே தாங்க, சீரியஸா சொல்றேன். அசிங்கம் வராது. வரவே வராது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறேன், கேளுங்க. அசிங்கம் இல்லாம நீ அதை சொல்லுவியான்னு பாப்போம். அம்மா, அம்மா, அப்பா, அப்பா, தாத்தா, தாத்தா, பாட்டி, பாட்டி. பரவாயில்ல, இவ்வளவு அசிங்கம் இல்லாம ஒருத்தர் எல்லாம் வருது. அங்கு ஒரு குதிரை. என்னது? அங்கு ஒரு குதிரை. அங்கு ஒரு குதிரை புல் தூக்கி கொண்டு வருகிறது. புல் தின்று கொண்டு வருகின்றது. தூக்கி கொண்டு வருகிறது. புல் தூக்கி கொண்டு வருகிறது. கை குடுறா. எப்படி எங்க ஊர்ல இருந்து கேளுங்க சொல்லுவாங்க. நான் கூட சாந்தி டான்சர் ரொம்ப அசிங்கமா பேசுமானு பயந்துகிட்டே வந்தம்மா. சொல்லுமா. அங்க ஒரு குதிரை. அங்க ஒரு குதிரை புல் தூக்கி கொண்டு வருகிறது. 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 ரெண்டு மொரட்டு வருது. அங்க ஒரு குதிரை புல் தூக்கி கொண்டு வருகிறது. அங்க ஒரு குதிரை புல் தூக்கி கொண்டு வருகிறது. புல் தூக்கி கொண்டு அப்படி பிரிக்க வேணாம், ஸ்பீடா அடிக்கணும். அங்க ஒரு குதிரை புல் தூக்கி கொண்டு வருகிறது. அதான் நான் சொல்றேன், அங்க ஒரு குதிரை புல் தூக்கி கொண்டு வருகிறது. அங்க ஒரு குதிரை புல் தூக்கி கொண்டு வருகிறது. அங்க ஒரு குதிரை புல் தூக்கி கொண்டு வருகிறது. உனக்கு பாய் போட்டு அந்த புள்ள கண்ண முடிக்கும். அப்படியா? சரி, நல்லா இருக்கும். சரி, இவ்வளவு தூரம் நல்லா பேசல. சரியா? நான் யார் தெரியுமா? நீங்க யார் நீங்க சொல்லவே இல்ல. இந்த இடத்துல ஆட்டமாடி ஆட்டமாடி பாட்டு பாடு நாடோடி காரணம்மா நானு. நீங்களா? நீங்க? நானும் அதே தாங்க. அப்படியா? ஆமா. நீ நாடோடி காரி, நான் நாடோடி. நீ நாடோடி காரன், நான் நாடோடி காரி. ஆமா. எனக்கு ஒரு சந்தேகம். இதுல நான் ஒரு விஷயமும் வச்சிருக்கேன். என்ன விஷயம்? ஆம்பளைய பொம்பளையா மாத்துவேன், பொம்பளைய ஆம்பளையா மாத்துவேன். எப்படிங்க? ஒரு மந்திரம் பெங்களூர்ல போய் கொரோனா டயத்துல படிச்சுட்டு வந்தேன். அப்படிங்களா? இந்த நேரத்துல உன்னைய இங்கே நான் சமைத்து விடுவேன். சமைத்து விடுவீங்களா? என்ன கறி குழம்பாவா இல்ல மீன் குழம்பாவா? அடி மெண்டல், சமைப்பு என்றா அது இல்லை, சபித்து விடுவேன். ஓ, சபித்து. உன்னை இந்த இடத்தில் நான் ஆம்பளை பிள்ளையா மாத்தி கேட்டா மாத்துக்கு பாப்பா. உன்னை வேணாம், நாடகம் கெட்டு போயிடும். சரி. இப்ப நம்ம பையனுக்கு 3 பேர் இருக்காங்களா? ஆமா. ஆரஞ்சு பண்ணி தம்பி நீங்க வேணாம், வாங்க வாங்க. ஒண்ணும் இல்ல, பயப்படாத, சும்மா வா. ப்ளூ கலர் ஷர்ட் நீ வாடா. தம்பி நீ வாடா, நீ வா. பயப்படாத, ஒண்ணும் பண்ண மாட்டேங்க, வாடா. சும்மா தைரியமா வா, தைரியமான சும்மா சும்மா பயப்படா, வா சும்மா. வாடா சிங்க குட்டி. ஒண்ணும் பண்ண மாட்டேங்க, வா. நீ யூடியூப்ல தெரியும், வா. யோ அண்ணன் சும்மா ஒண்ணும் பண்ண மாட்டேங்க, வா. வாடா. யோ யோ அட ஒண்ணும் பண்ண மாட்டேடா, வாடா. நீ வாடா. சரி வாடா தம்பி, நீ வாடா. பிளாக் பண்ணி நீ வாடா, நீ வாடா. சரி, இந்த இடத்துல கூப்பிட்டா எப்படி வரும் தெரியுமா? மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இந்த இங்கிட்ட உட்கார்ந்திருக்காங்க. ஏன் வாங்கடா. ஒரு பையன் தைரியமான ஒரு பையன் வாங்கடா. தைரியமா சின்ன பையனா வாங்க, பெரிய ஆளு வேணாம். ஆமா, பெரிய ஆளுனா போச்சு, டயர்ட் ஆயிடுச்சு. ஆமா சரி, இந்த இடத்துல நான் ஒன்னே வேணாம், அண்ணன் பி.கே. ராஜா வந்து பொம்பளை பிள்ளையா மாத்துறேன். மாத்துங்க பாப்பா. அண்ணே பி.கே. நீங்க வாங்க, நீ வாங்க. அது பெரிய பெரிய ஆளா இருக்காப்ல, அந்த பையனை மாட்டோம்ல. இந்த பையனா இல்ல, ஆரஞ்சு பண்ணி தூங்குற மாதிரி நடிக்காம. தம்பி பயப்படாத, வாப்பா. தம்பி வா, பயப்படாத. யார்கிட்ட வர்ற? நம்ம ஊரு நம்ம மேடை, நாங்க தான் புதுசு, நாங்க தான் பயப்படணும். நீ பயப்படக்கூடாது. நீ பயப்படக்கூடாது. உங்க ஊர்ல அண்ணே பி.கே. ராஜா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அண்ணே பக்கத்துல நின்னுக்க. இப்ப உன் பேர் என்னன்னு மட்டும் சொல்லு. அபிஷேக். சத்தமா சொல்லு. அபிஷேக். இன்னும் சத்தமா. அபிஷேக். அபிஷேக். தம்பி அபிஷேக்க இப்ப ஒரு 5 நிமிஷத்துல நான் பொம்பளை பிள்ளையா மாத்தி காட்டுறேன், பாக்குறீங்களா? தம்பி அபிஷேக், நம்ம இடத்துல குளிச்சியா காலையில? சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு. பாக்குறேன். வெரி குட். கை விடு. உனக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்க கூடாது. பக்கத்துல நின்னுங்க. பக்கத்துல நின்னு தம்பி தம்பி இப்படி கை வச்சுக்க, கை வச்சுக்க. அண்ணன் சொல்றத அப்படியே சொல்லு, வேற ஒண்ணும் சொல்ல. அண்ணன் சொல்றத அப்படியே சொல்றேன். நல்லா சத்தமா சொல்லு. தலைய சத்தமா சொல்லு. ஆத்தா. ஆத்தா. நல்லா சத்தமா. ஆத்தா. ஆத்தா. ஆத்தா இல்லடா, ஆத்தா. தம்பி வெக்கப்படா சாமி.
அவன் லூசு பையன், நீ பேசு. அத்தா வந்துட்டாடா. டேய் அமைதி அமைதியா ஆத்த சொல்லு. இப்ப பேசுவான் பாரு பிள்ளை. தம்பி ஆத்தான்னு சொல்லு, தாயேன்னு சொல்லு, வாயில வச்சோட. ஓம் சுக்லாம் பிரதனம் சுசிவர்ணம் சதுர்புஜம். என்ன சுசி வரணும்? ஆமீன். பிதா சுதன் பரிசுத்த சுவாமி. ஆமீன். அல்லாஹ். என்னப்பா அது மும்மரமும் எல்லா சாமியும் சேர்ந்து வந்து இப்ப இவனை பொம்பளை புள்ளையா மாத்தணும். ஓம் கிரீம் காளி ஜூலி நீலி சுடுகாட்டு முன்னாடி வந்து இறங்குற யாத்தா வந்திருக்கிறது யார் தெரியுமாடா? யாரு? பிகே ராஜ ஒப்பத்தா புருஷன் வந்திருக்கேன்டா. அப்பத்தா புருஷனா? எதுக்கு வந்திருக்க? எதுக்கு வந்திருக்க? இந்த பய பொம்பளை புள்ளையா மாத்தறான்டாப்ப. எப்ப? முதல்ல விபதி அடிச்சு விட்டு நிப்பாட்டா உனக்கு. இருடா. ஏய் விபதி எடுத்துட்டா நீ என்ன சுருட்ட எடுக்கற? சூடாக இதாடா. சே. சே. அவன கையெடுத்து இப்படி கும்பிட சொல்றா. அத்தா வந்திருக்கேன்டா. கண்ணை மூட சொல்ல அவன. கண்ணை மூடுப்போம். ஆத்தா வந்திருக்கா. தம்பி அவன் சிரிக்கிறான்டா, சிரிக்கறான்னு சொல்றா. ஏடி ஓ மூளாய் தாட்ட இங்க வாடி. ஆத்தா இங்க தாண்டி வந்திருக்கு. ஓம் கிரீம் காளி கீழி ஒக்கால ஓடிச்சு. எப்படி ஆத்தா வந்து பொம்பளை புள்ளையா மாத்திருச்சு. எவ்வளவு அவுத்துட்டு பாருங்க. எல்லாத்தையும் தெரியணும் தெரியுமில்ல. சரி ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? யாரை பார்த்துட்டு இருக்கேன்? பிசினஸா? என்ன பிசினஸ்? சொல்லவா? சொல்லு பாப்போம். படி சக்கச்ச வந்த பல்லாம் இது என்ன கையிலிக்கு பல்லாம் எல்லாரும் வாங்க பலம் இது வளர்ந்து வளர்ந்து பலம் தனியா தரக்கு கை வந்த பல்லாம் பாத்தியா வந்து 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 வண்டியா கை கடந்தமா நீ கடிச்சிங்க மாட்டம்மா அவருக்கு மைக்கு ஏலந்த பலம் படி சக்கச்ச வந்த பல்லாம் என்னையா திருன்னு முழிக்கிற? ஓ ஆடிப்பாடி வியாபாரம் பாக்குறீங்களா? சரி உங்க வார்த்தை நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கள். ஆடி மாசம் காத்தடிக்க ஆமா பாடி கொஞ்சம் சேர்த்து நினைக்க மானே மாங்குயிலே ஆடி வந்ததற்கு மாடி வந்ததற்கு மானே மாங்குயிலே அடநாடா குயிலே என்னையா காரியம் பண்ண வந்தா? என்ன 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 என்னையா விட்டா? ஆப்ல ஆமா டாரு அடுத்த பாட்டு ஏமா அவன் கடிக்க வேணா இவனை போடுறேங்கிற என்ன சொல்றாங்க? அடுத்த பாட்டை மைக்ல பாட போனேன் மாமா. எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு? பிரச்சனை ஆயிடுச்சு அவருக்கு. கடிக்க வந்திருக்கா? ஐயோ பாட வந்தேம்மா. அட இல்லங்க அவர் வேற மாதிரி சொல்றாரு. ஏய் பாடுறதுன்னா எங்க பாடுறது? மைக்ல மைக்கின் பாடல இங்க வந்து குந்துக்கிட்டு கிடக்குற. அது மண்டை மைக்குன்னு நினைச்சிட்டேம்மா. ஓ பழைய காலத்து மைக்குன்னு. அந்த காலத்து மைக்குல பச்சை பார்வதி ரதடி மச்சாகுரி மாரதடி தேவியே வந்தனோ பூசவா சுந்தனோ
இந்தாம்மா டேய் இங்கிட்டு வந்து நீ அங்கிட்டு போமா இடம் மாத்தி வாசிக்கிறது தெரியல பாப்பா. என்ன கதை மாப்பிள இங்கிட்டு திரும்புமா இல்லம்மா இந்தா கொஞ்சம் அப்படி சூப்பர் மாப்பிள அழகா இல்லையா மாமா நல்லா ஆடுது நல்லா ஆடுறேன் நல்லா கொடுக்குறான்னு சொல்ற அப்படி அப்படி சொல்றாரு என்னமோ நீ எதை எடுத்தாலும் தப்பாவே நினைப்ப அப்படிலாம் இல்லைங்க தண்ணி தனியா போடுவோமா என்னங்க தண்ணி தனியா போடுவோமா மாங்குயிலே பூங்குயிலே சேர்த்தி ஒன்று கேளு உணவான இட தேடி வரும் நாள் அந்த நாளு. மாங்காய்க்கு சொந்தக்கார மங்க மரத்துக்கார மாங்காய்க்கு சொந்தக்கார மாரியப்பா என்ன கட்டிக்கோ இல்லை நான் மாமரத்துல போய் முட்டிக்கோ பாட்டை பார்த்தீங்களா அடி கருவேல குந்தலுக்கு ஓ கால் கொலுசு சத்தத்துக்கு கால் கொலுசு சத்தத்துக்கு எனக்கு வடியாம வடிதடி என்னது ஒன்னது இல்லம்மா ஒன்னது இல்ல அவனுக்கு தான் வடியாம வடிகிறான் நிப்பாட்டுறதுக்கா அதுக்கு தான் ஃபேன் போட்டிருக்குல்ல இவனுக்கு வடியாம வடிதடி ஓங்குயில் போல் கண்களுக்கு வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் போடி புதுக்குள்ள புகையில தாண்டி மாமரத்து தோப்புக்குள்ள மச்சான் மாடு மேய்க்க மாமரத்து தோப்புக்குள்ள மச்சான் மாடு மேய்க்க அப்பனுக்கு மாவத்து தப்புக்குள்ள நீ மாடு மேய்க்க அப்பனுக்கு மாமரத்து தோப்புக்குள்ள மச்சான் மாமரத்து தோப்புக்குள்ள மச்சான் மாமரத்து தோப்புக்குள்ள மச்சான் தோப்புக்குள்ள கட்டுற மாமரத்து தோப்புக்குள்ள மச்சான் மாடு மேய்க்க அப்பனுக்கு கம்மங்கத்து கொண்டு போற சொல்லையா கம்மங்கத்து கொண்டு போற சொல்லையா காரணத்தை என்ன என்று சொல்லையா சொல்லையா காரணத்தை நீ வந்து சொல்லையா 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 மாவத்து தப்புக்குள்ள மாடு மேய்க்க அப்பனுக்கு மாமரத்து 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 தப்புக்குள்ள நீ மாடு மேய்க்க அப்பனுக்கு மாமரத்து தோப்புக்குள்ள மச்சான் கேட்டா புரியாச்சு ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க வேறு கட்டு மாடாடுடா நம்ம வளர்ப்பு என்னதுடா விட்டு தம்பி இது வேணாம் தம்பி உத்தரவு வீடு உங்களை நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து
இதெல்லாம் ஆம்பளை பிள்ளையா? ஏமாமா இதெல்லாம் அக்கா தங்கச்சி ஏதோ பிறந்திருக்கியா? இல்லையே. ஒரு பொம்பளை பிள்ளை. ஏடா அறிவு இருக்கா பாப்பா? என்னங்க? அவன் கிடக்குறான். சரி. ஏய் காலை தூக்கி ஆடுறிய நீ எல்லாம் பாம்பளையாடா? ஆமாங்க. சொல்றாப்ல. அவன் கிடக்குறான். நீ 2 காலையும் தூக்கி ஆடு. இரு 2 காலையும் தூக்கி ஆடுங்கிறாரு. இதுக்கு நீங்க ஏங்க, நீங்க முதல்ல அம்மா அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கீங்களா? ஏமாப்ல இந்த பொம்பளை பிள்ளை யாரை நம்பி வந்திருக்கு? இப்ப பழகிக்கிடுச்சுன்னா பிரச்சனை இல்ல. நம்மளை நம்பி வந்திருக்கு. தாய்நாடு யாரு நம்மளை நம்பி வந்ததுனால இதெல்லாம் சொல்லி தரோம் தெரியுமா? என்ன நம்பி வந்ததுனால சொல்லி தரேன். நல்லவங்களா இருக்கீங்களா இந்த டீம்ல? ஏமா சிரிக்கிற? அவனை கண்ண மாதிரி அப்படிங்களா? காலெல்லாம் தூக்க வேணாம். நான் பப்புன்னு பேண்ட் போட்டிருக்கேன், காலை தூக்கிடுவேன். பொம்பளை பிள்ளை பாவடை கட்டிட்டு இதெல்லாம் பண்ண முடியும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் தூக்குறேனே. தருண கிழிச்சு போச்சுன்னா அப்படிங்கிற என்ன சொல்றேன், புது பாவடையா வேற இருக்கு. பாவடையை ஒத்து வச்சுட்டு இந்த துண்டை கட்டிட்டு எத்தனை பேர் இந்த மாதிரி கலந்துருக்கீங்க? அவன் துண்டு போனாலும் பரவாயில்லையா? பாத்தீங்களா? நீ வச்சுக்க குடுப்பியா போல இருக்கு. ஐயா என்னமா கேக்குறேன்? ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஓகே 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 சரிங்க சரிங்க சரி உங்க விருப்பம் தான். ஆமா தூக்கு 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 அதுக்காக விடக்கூடாது. ஏற்கனவே சுருங்கி தான் இருக்கு. மகானே ஆலமரம் 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 ஆதிகரிடமனே நீலவேகவண்ணா, உன்னை அந்தரத்தில் வரவழைத்து 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 இந்த பாட்டு பாடல நீங்க. கருப்பர் வராரு 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 ஐயா வராரு. இல்லையே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. வராரு கருப்பர் வராரு. வராரு கருப்பர் வராரு. அந்த கிட்டி கிட்டிங்க ஆகாசம் நடுநடுங்க. அந்த கிடு கிடுக்க ஆகாசம் நடு நடுங்க. அந்த கிட்டி கிட்டிங்க ஆகாசம் நடுநடுங்க. அந்த கடு கிடுக்க ஆகாசம் நடு நடுங்க. வராரு கருப்பர் வராரு. மூட்டை கட்டிக்கலாம் கிளம்புறேன். ஏன் தலைகள்லாம் ஆடுறாப்ல நம்ம நாடு போட்டின்னு வந்து எத்தனை மணிக்கு? அப்படி இல்ல பசு எத்தனை மணிக்குன்னா விடிச்சாத்தான் தெரியும். ஊருக்காரர் சாந்தி சாந்தி போட்டின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்க. ஒண்ணு சண்டையில சாவணும், இல்லன்னா உன் வீட்டு கொண்டையில சாவணும். புதுசா புதுசா ஏதாவது யோசி. படமரத்து ஓரத்துல பல்லாங்குள்ளி இடையில படமரத்து ஓரத்துல பல்லாங்குள்ளி இடையில
அங்க என்ன செய்யறாரு பார்க்கணும், கண்ணை முடிக்கிட்டே அடிக்க கூடாது. ஆமா இப்பதான் ஏப்பா நான் சொல்றேன். டேய் நீ சொன்னது சரியா போச்சு. கடைசியில ஓன் ஜாமான் தான் உதவுது. அந்த இடத்துக்கு வந்துருச்சு பாத்தீங்களா? சிக்குமா இல்லையா? அவுத்து போடு. பேண்ட் போடாம வந்திருக்கா இல்லையா? சீ அசிங்கமா பேசா பேண்ட் போடுறா வைக்கலான்ட்டு. படமரத்து ஓரத்துல படமரத்து ஓரத்துல நெட்டி தரிச்ச தன்னை சொல்லையா பைக்கே நம்ம கடலையே இல்லையா இல்லையா கைத்தட்டுங்கண்ணே. பொம்பளை தைரியமா இவ்வளவு அழகா டக்குன்னு விரிச்சு போட்டு படுத்துருச்சு பாத்தீங்களா? இல்லங்க விரிச்சு போட்டு படுத்து அந்த ஆட்டத்தை ஆடுது பாத்தீங்களா? அதாங்க திறமை. பாப்பா உன்னை பார்த்த உடனே ஒரு காதல் ரெண்டு காதல் யாரு காதல் பண்ணுவோம்? ஒரு தல காதல் சொல்ல நானும் பாடுவேன்ல. கொடியறிவு கொட்டுதே அடங்கொம்மால உண்மையில கொய்யா பாடுறா சூப்பர்ரா. கொய்யா நீ தேறிட்ட. இதுக்கு மேல இந்த காதல் பண்ணிடுவோம். 2 செட்டப் ஆயிருச்சுல. எப்படி விட காதல் தெரியுமா? சொல்லுங்க. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, பன்னீரிலே நீரோடும் பூந்தோட்டமே, இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னால் ஆகும் அம்மா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே, இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் கண்ணால் ஆகும் அம்மா, அவனை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே. உன்னிடத்தில் இத்தனை நாள் ஒன்றை ஒன்று மறைத்து விட்டேன். சின்னஞ்சிறு வயது முதல் இழப்பொரு மனைவி உண்டு. கோபம் கொள்ள வேண்டாம் அம்மா. தாங்கிக் கொள்ள வேண்டும் அம்மா. நல்லவன் என்று உன்னையே நினைத்தேனே, உண்மை அறிந்து துடித்தேன். இதனாலே போட்டது என்ன தேசம், நானும் செய்த மோசம் என்னாலும் என்றாகும் உன்னை நீங்காது, இனி காலம் தோறும் ஓயாது ஆராவணம். தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, பன்னீரிலே நீராட்டும் பூந்தோட்டமே, நெஞ்சமெனும் பாடலிலே என்னை எண்ணி கொடுத்து விட்டேன். நல்ல இசை தேடலிலே வீரனையும் மறுத்து விட்டேன். என்னுடைய சங்கீதமே உன்னுடைய சாரீரமே, ஒன்றை ஒன்றுதான் இனிமேல் தெரியாது அல்ல அல்லத்தான் அவனும் குறையாது. தமிழ் கல்லு உன் கண்ணில் உள்ள கல்லு என்னாலும் என்றாலும் என்னை நீங்காது, இனி காலம் தோறும் ஓயாது ஆராவணம். தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே, இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் கண்ணால் ஆகும் அம்மா, உன்னை
உன்னை விட்டு நான் வாழாதம்மா தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே கண்ணீர்